கோர் ஒர்க் அவுட்டுக்கு ஜஸ்ட் 3 வேரியேஷனை போட்டு இன்னைக்கு என்னோட கோர் டேவை முடிச்சேன். மஜ்ஜாவா 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற பயணத்தில் இது எபிசோட் 5. என்ன புதுசா பாக்குறீங்கன்னா இனிமே பக்கம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லேட்டா தூங்குற பழக்கத்தினால தூக்க பற்றாக்குறை அதிகமா இருக்குது. இனிமே கொஞ்சம் டைம் பார்த்து சீக்கிரமா தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உப்புமாவை சாப்பிட்டு வழக்கம் போல பால் ஆத்தி உட்காந்து பொறுமையா குடிச்சிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். பஸ்ல போய்கிட்டு இருந்த பாதி தூரத்துல டொம்முன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா உள் டயர் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. வண்டியை ஓரம் கட்டி ஸ்டெப்னி டயர் தூக்கி உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. பெருசா எதுவும் ஆயிருக்காது, உள்ள ஏர் தான் போயிருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா தான் தெரியுது டயரே பிச்சின்னு வந்துக்குது. மஜ்ஜாவான பிளாஸ்ட் தான் போல. காலேஜ் வழக்கம் போல தான் போச்சு. நாளைக்கு வேற பேரண்ட்ஸ் மீட்டிங். ஆமா, ரொம்ப கடுப்பாகுது. வெயில்ல காஞ்சிங்கனே வீட்டுக்கு வந்ததும் லஞ்சுக்கு தயிர் சிப்ஸ்ன்னு சாப்பிட்டேன். நேற்று வாங்கிட்டு வந்த மலைட்டையிலே பாதி இருந்துச்சு. அதை ஃபோன் ஒன்னே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வழக்கம் போல குளிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸ்லயும் 2 மணி நேரம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் போச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் பக்கத்துல இருக்கிற KBS காஃபி ஷாப்புக்கு போய் எல்லாரும் ஒரு டீ குடிச்சு மால்கீஸ்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் டாட்டா காட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் அவுட் உள்ள இறங்கியாச்சு. ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணுன்ற மைண்ட் செட் சுத்தமா இல்ல. இருந்தாலும் இந்த மூலக்காரனை தேத்தி ஒரு 3 வேரியேஷனை போட்டேன். சீட்டட் லெக் ரைஸ் கம்ப்ரெஷன்ல போட்டு ஹாலோ பாடி ஹோல்டு மேக்ஸிமம் செட்ஸ் அண்ட் ரெப்ஸ். நீங்க நினைக்கிறத விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து அட்வான்ஸ் பிளாங்க். இதுக்கே நான் இன்னும் அட்வான்ஸா போல, லைட்டா தான் கீழே இறங்கியிருக்கேன். அவ்வளவுதான் ஒர்க் அவுட் கதாமே. டின்னருக்கு ஒரு தோசை மேல 2 முட்டையை ஊற்றி முட்டை தோசை பொறுமையா அமர்ந்து சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், போயிட்டு வரேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை பை.